கரூர்ல நம்ம எல்லோருடைய நெஞ்சையுமே பதற வைக்கிற வகையில ஒரு கொடுமையான சம்பவம் நடந்திருக்கு. நடிகர் மற்றும் தேவைக்கப்பட தலைவரான விஜயோட அந்த பிரச்சார பயணத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல இப்ப வரைக்குமே கிட்டத்தட்ட 38 பேர் உயிரிழந்திருக்காங்க. இது எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தண்ணி கொடுங்க, தண்ணி போட்டு தண்ணி போட்டு தண்ணி கொடுங்க, தண்ணி போட்டு கொடு, தண்ணி போட்டு தேவைக்கோட தலைவரான விஜய் தன்னோட மக்கள் சந்திப்பு பயணங்களை கடந்த 3 வாரமா நடத்திட்டு இருக்கிறாரு. முதல் வாரத்துல பார்த்தோம்னா திருச்சி, அரியலூர் மாவட்டங்கள்ல மக்களை சந்திச்சு பேசியிருந்தார். அதுக்கப்புறம் 2வது வாரமா, அதாவது கடந்த வாரத்துல பார்த்தோம்னா நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களை மக்களை சந்திச்சு பேசியிருந்தார். அதுக்கப்புறம் 3வது வாரமா, அதாவது நேற்று சனிக்கிழமை கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் உள்ள மக்களை சந்திக்கிறதுக்காக திட்டமிட்டு இருந்தார். அதனால நாமக்கல் மாவட்டத்துக்கு விஜய் சனிக்கிழமை பிற்பகல் ஒரு 2 மணிக்கு மேல சேர்ந்து மக்களை சந்திச்சு மக்கள் முன்னாடி பேசியிருந்தார். அப்புறம் கரூருக்கு, நாமக்கல்ல இருந்து கரூருக்கு டிராவல் பண்ணி கரூருக்கு நைட் ஒரு 7 மணிக்கு வந்து சேர்ந்திருந்தார். அந்த இடத்துல மக்களோட கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கவும் செஞ்சது. விஜய் ஒரு 15 நிமிஷம் பேசியிருப்பார். அந்த சமயத்துலதான் அங்க ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டு நிறைய பெண்கள், சிறுவர், சிறுமின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த கூட்டத்திலே மயக்கம் போட்டு விழவும் செஞ்சிருந்தாங்க. ரொம்பவே கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்தனால அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அதுல நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இப்ப வரைக்குமே கிட்டத்தட்ட 38 பேர் இறந்து போயிருக்காங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க. இதுல பார்த்தோம்னா 10 குழந்தைகள், 17 பெண்கள், 12 ஆண்கள்னு சொல்லிட்டு மொத்தம் 38 பேர் இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் 80 பேர் ஹாஸ்பிட்டலையும் அட்மிட் ஆயிருக்காங்க. இதுல பார்த்தோம்னா அந்த கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ் கிட்ட அனுமதி கேட்டிருப்பாங்கல்ல, அந்த அனுமதி கடிதத்திலேயே பார்த்தோம்னா 10,000 பேர் தான் கூடுவோம் அப்படிங்கிற மாதிரி அனுமதி கேட்டிருந்தாங்க. ஆனா அந்த இடத்துல பார்த்தோம்னா ரொம்பவே கூட்டம் அதிகமா இருக்கவும் செஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு மேலேயே விஜய் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இந்த அளவுக்கு கூட்டம் கூடுனதுதான் ஒரு முக்கியமான காரணமா இந்த சம்பவம் நடக்கவும் செஞ்சிருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, விஜய் அந்த கூட்டத்துக்கு ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்திருக்கிறார். இதுவும் ஒரு முக்கியமான காரணம் தான். இது எப்படின்னா, விஜய் காலையில 9 மணிக்கு நாமக்கல் வரதா திட்டமிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கரூருக்கு மதியம் 12 மணிக்கு வரதா திட்டமிட்டு இருந்தாங்க. இந்த 2 நேரங்களுமே தேவக தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமா அறிவிக்கவும் செஞ்சிருந்தாங்க. அதாவது அவங்களோட ட்விட்டர் ஹேண்டிலுமே இதை அறிவிக்கவும் செஞ்சிருந்தாங்க. இது தேவைக்கோட நிர்வாகிகளுக்கும் மக்களுக்குமே சொல்லப்பட்ட நேரமும் இதுதான். இதுல பார்த்தோம்னா விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய பகுதிகளுக்கு, அதாவது அந்த ஊர்களுக்கு தனி விமானம் மூலமா தான் போகவும் செய்யறாரு. இப்படிதான் சென்னையில இருந்து திருச்சிக்கு விஜய் விமானம் மூலமா கிளம்பவும் செய்யறாரு. அப்பவே 8 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. அதாவது 8:45 மணிக்கு நாமக்கல்ல இருந்திருக்கணும். ஆனா அந்த 8 மணிக்கு மேலதான் சென்னையில இருந்து கிளம்பவும் செய்யறாரு. அதனால திருச்சிக்கு வர்றதுக்கே 9 மணிக்கு மேல ஆயிருது. அதுக்கப்புறம் தான் சாலை வழியா கார்ல நாமக்கலுக்கு போகவும் செய்யறாரு. இதுல விஜய் வர்றதுனால எப்போதுமே கூட்ட சாலை வழியா அதிகமாவே இருக்கும். அதனால நாமக்கலுக்கு விஜய் பேசக்கூடிய இடத்துக்கு விஜய் சேர்றதுக்கே 2 மணி மேல ஆயிருது. அதன் பிறகு பார்த்தோம்னா நாமக்கல்ல அந்த கூட்டத்தை முடிச்சிட்டு அப்புறம் தான் கரூருக்கு கிளம்பவும் செய்யறாரு. இங்க கரூர்லயுமே பார்த்தோம்னா எக்கச்சக்கமான கூட்டம் கூடவும் செய்யுது. விஜயை பார்க்க அவ்வளவு மக்கள் வரவும் செய்யறாங்க. அவர் வர்ற வழியிலேயே பார்த்தோம்னா நிறைய கூட்டம் கூடி மக்கள் விஜயை வரவேற்கவும் செய்யறாங்க. இப்படித்தான் ரொம்ப நேரமா ஆகவும் செய்யுது. கரூருக்கு அவர் வர்றத சொன்ன நேரம் பார்த்தோம்னா மதியம் 12 மணி. ஆனா விஜய் சேர்ந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா 7 மணிக்கு மேல ஆகிருது. இங்க கரூர் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி அவர் போன இடங்கள்லாம் பார்த்தோம்னா திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த பகுதியிலுமே அவருக்கு நிறைய கூட்டம் கொண்டனால அவருக்கு போய் சேர நேரத்துல சரியா போகவும் முடியல. இதுல விஜய் மத்தியான நேரத்துல வரார் அப்படிங்கறதுனாலயே மக்கள் அதிகமான கூட்டம் காலையில இருந்தே கூடவும் ஆரம்பிச்சிருது. அதனால விஜய் மதியம் 12 மணிக்கு கரூர் வராங்கிறதுனால காலையில இருந்தே மக்கள் அங்க கூட்டம் கூடவும் ஆரம்பிக்கிறாங்க. நேரம் ஆக அந்த இடத்துல கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கவும் செய்யுது. இதுல பார்த்தோம்னா விஜய் மதியம் 12 மணிக்கு வரதா சொல்லியிருந்தாங்க. ஆனா 7 மணிக்கு வரார் அப்படிங்கறதுனால மக்கள் பல நேரம் அந்த இடத்துலயே மக்கள் காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுல பார்த்தோம்னா விஜய் எப்படியே பாத்திரமாட்டமா சொல்லிதான் நிறைய ரசிகர்களும் அந்த கூட்டத்துக்கு வரவும் செய்யறாங்க. ரசிகர்களை தாண்டி ஃபேமிலி உள்ளவங்களும் சின்னஞ்சிற குழந்தைகளுமே அந்த கூட்டத்துக்கு கூட்டிட்டு வரவும் செய்யறாங்க. விஜய் நைட் 7 மணிக்கு அந்த கூட்டத்துக்கு வராரு. அப்பவே நிறைய பேர் மயக்கப்படவும் ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் பேசிக்கிட்டு இருந்த சமயத்திலேயே அந்த கூட்டத்துல நிறைய பேருக்கு மயக்கம் போடவும் ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்துட்டு விஜயுமே தண்ணி கொடுக்குன்னு சொல்லிட்டு அந்த பஸ்ல இருக்கிற தண்ணி பாட்டில இருந்து அவங்களுக்கு கொடுக்கவும் செஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை, அதாவது 9 வயசு குழந்தை காணாம போயிருச்சுன்னு சொல்லிட்டு விஜய் அந்த மைக்ல அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விஜய் மைக்ல சொல்லவும் செஞ்சிருந்தாரு. அதுவும் விஜய் அந்த கூட்டத்தை முடிச்சு கிளம்பினதுக்கு அப்புறம் தான் நிறைய தள்ளுமுள்ளும் ஏற்படும் செஞ்சிருக்கு. இதுல போலீஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, விஜய் திட்டமிட்டபடி மதியம் 12 மணிக்கு அந்த கூட்டம் நடந்துருச்சுன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் செய்யறாங்க. விஜய் கிளம்பின அடுத்த நிமிஷத்திலே பார்த்தோம்னா நிறைய தள்ளுமுள் ஏற்பட்டு நிறைய பேர் மயங்கி விடவும் செய்யறாங்க. அதனால அவங்கள பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பேர் கூட்டிட்டு ஓடவும் செய்யறாங்க.
அங்க ஒரு பதட்டமான சூழல் உருவாகவும் செய்யுது. இந்த நியூஸ் வந்து மீடியாவுக்கு தெரிய ஆரம்பிக்குது. விஜய் அந்த கூட்டத்தை முடிச்சதுக்கு அப்புறம் கரூர்ல இருந்து கிளம்பி திருச்சி விமான நிலையத்துக்கு வராரு. திருச்சி விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலமா சென்னைக்கு வரதான் பிளான். அதனால திருச்சி விமான நிலையத்திலே விஜய் இறங்குறாரு அப்படின்னு தெரிஞ்சதும் செய்தியாளர்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு தயாரா இருக்கவும் செஞ்சிருந்தாங்க. அந்த கரூர் கூட்டத்துல பெரிய அசம்பாவித சம்பவம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 38 பேர் இறந்திருக்காங்க. நிறைய பேர் கவலைக்கிடமா இருக்கிறாங்க. அதனால விஜய் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க செய்தியாளர்கள் ரொம்ப ஆர்வமா இருந்திருக்காங்க. விஜயுமே ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கிறார். அப்ப செய்தியாளர்கள் விஜய் கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனா விஜய் அந்த கேள்விகளுக்கு எதுக்குமே பதில் சொல்லாம மௌனமா போயிட்டார். இப்படி ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்த பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமை செயலகத்துல ஒரு அவசர ஆலோசனையும் நடத்திருக்கிறார். அதாவது இறந்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபாயும் இந்த கூட்ட நெரிசல ஏற்பட்ட ஆபத்துக்கு ஒரு கமிஷன் வைக்க உத்தரவும் போட்டிருக்கிறார். அதே மாதிரி பிரதமர் மோடியுமே இறந்தவங்களுக்கு அஞ்சலி செலுத்தி ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார். நடிகர் ரஜினிக்கு வந்துமே ட்வீட் போட்டிருக்கிறார். டிவிகே தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, நாங்க அனுமதி கேட்ட இடத்தை அவங்க கொடுத்திருந்தாங்கன்னா இப்படி ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது அந்த கூட்டம் கூடின இடம் பார்த்தோம்னா ரொம்பவே குறுகலான சாலையா தான் இருந்திருக்கு. அந்த கூட்டம் கூடின இடத்துல வந்து மக்கள் களைஞ்சு போறதுக்கான வழியே இல்லாம தான் இருந்திருக்கு. அதனாலதான் இவ்வளவு பெரிய தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி தான் எடப்பாடி பழனிசாமி அதே இடத்துல தான் பிரச்சாரம் பண்ணவும் செஞ்சிருக்கிறாரு. அதே இடத்துல தான் விஜய்க்கும் அனுமதியும் கொடுக்கப்பட்டுச்சு. அப்புறம் பார்த்தோம்னா இப்ப எல்லாருக்குமே ஸ்கூலும் லீவ் விட்டுருக்காங்க. அதனால குடும்பத்தில் உள்ளவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, குழந்தைகள் சிறுவர்கள் இனிமே கூட்டிட்டு வந்திருக்காங்க அந்த கூட்டத்துக்கு. விஜயை பாக்குறதுக்காக இவ்வளவு கூட்டம் கூடுறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியவும் செய்யுது. அப்புறம் இப்படி ஒரு குறுகலான சாலையில வந்து அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கறதான் தேவைக்க தரப்புல இருந்து வைக்கப்பட்ட ஒரே கேள்வி. ஒருவேளை ஒரு விசாலமான இடத்துல கூட்டம் கூடுறதுக்காக அனுமதி கொடுத்திருந்தாங்கன்னா இப்படி ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்திருக்கவே செய்யவும் செய்யாது. இந்த மாதிரியான பெரிய பெரிய கூட்டங்கள் நடக்கிறப்போ நெரிசல்ல சிக்கி அப்பாவி பொதுமக்கள் இறக்குற சம்பவம் தொடர்ச்சியா நடக்கவும் செய்யுது. அதாவது இப்ப ரீசெண்டா பார்த்தோம்னா பெங்களூர்ல ஐபிஎல் சம்பவம் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா சென்னையிலே பார்த்தோம்னா மெரினா பீச்ல அந்த விமான சாகசம் ஒண்ணு நடந்துச்சுல, அதுலயுமே இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த மாதிரியான பெரிய பெரிய கூட்டங்களை சமாளிக்கிற மாதிரி கவர்மெண்ட் இன்னும் அதிகமா கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கவும் செய்யறேன்.